அவங்க தொலைச்சிட்டு போட்டோம். ஒரு சமூகத்தின் நீங்க வந்து சாதாரண தனிநபருடைய பயணத்தையும் ஒரு சமூகத்தின் மாற்றத்தையும் ரெண்டும் ஒப்பிட்டு பேசுறது தப்பு. நான் தனி சமூக மாற்றங்கிறது தனிப்பட்ட நபர்களுடைய இங்க பாருங்க சார், ஒரு எனக்கு பிடிக்கலன்றதுக்காக உங்களுக்கு பிடிக்கலன்றது அது சரி. அது அந்த வாதத்தை நான் ஒத்துக்கிறேன். அந்த வாதத்தை அதாவது நீங்க நெறியாளர் அவர்கள் நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க, எனக்கு சரியா பதில் சொல்லாம எம்பிசில இருக்கிற எல்லா சாதியினரும் தன்னிறைவு பெற்றாங்க. அதான் கேக்குறேன், அவங்க பெற்றாங்களா? இல்ல இப்பங்க எம்பிசில இருக்கவங்க எல்லாரும் பெற்றாங்களா? இல்ல இப்ப நான் பட்டியல இருந்து எங்க போறேன்? பட்டியல இருந்து நீங்க வந்து எம்பிசிக்கு போறீங்க இல்ல பிசிக்கு போறீங்க. அது வந்து இருங்க, சமூகம் வந்து மொத்தமாக முடிவு பண்ணி அரசியல் என்ன நடந்துருக்கு? எதனால வந்து பாத்தீங்கன்னா முக்குலத்துவ சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஏத்துக்கல, மேன்மை நோக்கி தான் போறாங்க. மேன்மை நோக்கினாக்க இங்க அதை தெளிவுபடுத்துங்க. எனக்கு தெரியலங்க, நான் முட்டாளுங்க, நான் தெரியாம வழக்கு போட்டேன். இதெல்லாம் பெரிய அபத்தங்க. யாருங்க நாம் தமிழர்? யாருங்க சீமா? யாருங்க அவரு? நாம் தமிழர்ல தேவேந்தர்களுடைய கோரிக்கை, தேவேந்தர்கள் அவர் தேவை கிடையாதுங்க. அவர் இல்லன்னா பட்டியலிருந்து வெளியேறணும்னு சொல்றாங்க தவிர எங்க வைக்கணும் இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? நெறியாளர் சாதி இல்லைன்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் யாரா சாதி பார்க்குறாங்க? கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு சாதி கட்சி வேறு கேமே கிடையாது. நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்கள். சமீபத்தில் ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்தது. தேவேந்தர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் குறித்து, குறிப்பாக அது வந்து நேரடியாக பட்டியல் வெளியேற்றத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிற அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பட்டது. அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் ஐயா செல்வகுமார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் உரையாடுவோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஆமாம், சிறப்பு. உங்களுடைய வழக்கு, அந்த வழக்கு ஏன்னா தேவேந்தர்கள் தரப்பில் கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. அந்த எல்லாருமே வந்து பட்டியல் வெளியேற்றம் தான் நமக்கான பெரும் விடுதலை அப்படிங்கிற ஒரு நகர்வை நோக்கி பேசிக்கிட்டு இருக்க சூழலில் நீங்கள் அதை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க. அதுக்கு அந்த வழக்கு சார்ந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரைங்க. மதுரை மாநகரி. மாநகரி செல்வகுமார். மாநகரி செல்வகுமார் என்னை அடைமொழியோட கூப்பிடுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சமூக தலைவர்களோட எல்லாரோடையும் நெருங்கி பயணம் பண்ணாங்க. எல்லாருடைய ஒரு சமூகம் சார்ந்து அந்த சமூக சிந்தனையோட சமூக பற்றுதலோட நான் சமூக பற்றோட நான் வந்து அவங்களோட இணைந்து பயணிச்சேன். அந்த அளவுக்கு அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னோடினாக்க ஜான் பாண்டியனை சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராமங்களுக்கு போனார். அவரை பார்த்துதான் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி ஆனாங்க. அவர் வந்து எங்கள் சமூகத்துக்கு மட்டுமே ஒரு எழுச்சியை ஊட்டினார்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குமே எழுச்சியை ஊட்டினவர். எல்லா தளத்துலையுமே அவர் வந்து அவங்களோட உழைப்பு இருந்துச்சு அதில். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பின்னாடி ஒருத்தவங்க வர்றாங்கன்ற போது நாங்கள் எல்லாம் போன ஆட்கள் தான். அதன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா வந்தாங்க. அவர் முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு பாதையில் போனார். அண்ணன் ஜான் பாண்டியன் போனார். இவர் ஒரு பாதையில் போகவும் இவர் வந்து ஒரு மருத்துவராக வரும்போது அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊடகங்கள் அவருக்கு பிடிக்கும் போது அவர் பின்னாடியும் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமூகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அணிவகுத்தது. நான் அவர் வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பை புதிய தமிழ்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 7 பேரை பொறுப்பாளர் நியமிச்சோம். என்னையும் ஒருத்தராக நியமிச்சாங்க. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மதுரை சார்பாக நான் தான் உரையாற்றினேன் என்னோட சின்ன வயசுல. நான் அதன் பின்னாடி வந்து தொழில்துறைக்கு வந்துட்டேன். அதன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சீங்க அப்போ? நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்குள்ள வரதுக்கு போது நான் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பிளாஸ்டிக் படிச்சிருந்தேன். 12ஆம் படிச்சிருந்தேன். நான் என்ன பண்றேன், நாங்க எங்க ஊரு மதுரை நகருக்குள்ளதே இருக்கு. நாங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் பெரியார் பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான். நாங்கள் நகரத்துக்குள்ளே போய் அப்போ கூட, அதாவது நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு கிராமமாக தான் இருக்கு. இன்னமும் அதே நிலையில இருக்கு. எங்களுக்கு கல்வி பொருளாதார மேம்பாடு எங்க ஊர்லேயே கிடையாது. எங்களுக்கு ஒரு வெளி வட்டாரமே தெரியாத நிலையில நான் என்ன பண்றேன், என்னோட பயின்றவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பழக்க வழக்கங்களை வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு உள் அலங்கார வேலை அதில் போய் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்காணிப்பாளராக அந்த சூப்பர்வைசர்ன்றாங்கல்ல அந்த பணியில் நான் சேர்றேன். எனக்கு 1200 ரூபா சம்பளம்.
அங்கதான் ம். தொழில்னா என்ன, ஒரு சமூகம் எப்படி ஒரு தொழிலில் மேன்மை அடைகிறாங்க, ம். ஒவ்வொரு சமூகமும் அவங்களை எப்படி அரவணைக்கிறாங்க, மற்றவங்களை எப்படி இது அது அப்போ அந்த பொது சமூக கலப்பு இருந்தால் மட்டும்தான் பிற சமூகங்களை படிக்க முடியுன்றதை நான் அங்கே உள்வாங்கினேன். ம். நான் அந்த உத்வேகத்தோடு வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஒரு ஒரு ஒப்பந்ததாரராக வந்தேன். ம். அந்த நேரத்தில் தான் என் மனைவி வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு யாருன்னே தெரியாது, அவங்க வந்து படிச்சிருக்கும்போது எங்கள் மனைவிக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ம். காதல் திருமணம் ஏற்பட்டது. அது வந்து இயல்பானதாக இருந்துச்சு. ம். அந்த திருமணம் காதல் திருமணன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் என்ன நீங்க நினைச்சேன், யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ம். அது ஒரு இயல்பான திருமணமா இருக்கும்போது என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னும்போது அவங்க ஊர் பரமக்குடினாங்க. அப்போ பரமக்குடினா நமக்கு எனக்கு வந்து அந்த பொன்னையாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னோட மாமாவோட மக வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முடிச்சிருக்காங்க. எங்கள் பெரியம்மா மகளும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முடிச்சிருக்காங்க. அந்த பகுதியை தெரிஞ்சும் போது பரமக்குடியில் நம்மளை மீறி யார் இருக்கான்ற அந்த ஒரு அந்த நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த அலைபாயுதே பாணியில் வந்து அந்த திருமணத்தை நான் வந்து திருமணம் முடித்தேன். அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்பட்ட பிரச்சனை தான். இல்லை நீங்கள் படிக்கும்போதே திருமணம் பண்ணிட்டீங்களா? இல்லை, நான் வேலை பார்க்கும்போது அவங்க படிக்கும்போது, நான் தொழிலில் வந்து இல்லை நான் கேட்குறேன், அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த அலைபாதை ஸ்டைலில் கல்யாணம் பண்ணிட்டான், திருமணம் பண்ணிட்டான். எனக்கு திருமணம் செய்து வச்சது பூராமே முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவங்க. இது இது அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, நான் ஒரு பெருமையாலாம் சொல்லலை, நான் ஒரு வீரனாகவும் சொல்லலை. நான் ஒரு நாகரிகமான முறையில் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் முன்னேறி வர்றேன். அந்த ஒரு நான் வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சமூகத்தில் வந்து அவங்க யாரும் கேட்கல. இவங்கன்ற போது மனசு ஒன்று சேருது. ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கப்ப நான் ஒரு ஒப்பந்ததாரர், அதாவது நான் ஒரு காஸ்மிக் இன்டீரியர் டெக்கரேட்டர் சொல்லிட்டு ஒரு காஸ்மிக்னு ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு போது என் மனைவியை திருமணம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. நான் நினைச்சதெல்லாம் வந்து பொய். சாதின்ற ஒரு கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் அங்கதான் பார்த்தேன். நான் கொஞ்சம் அறிவும் கொஞ்சம் பொருளாதாரமும் இந்த தலைவர்களோட பயணிச்சதுனால கொஞ்சம் அரசியலும் தெரிஞ்சதுனால தான் நானும் என் மனைவியும் தப்பிச்சோம். உங்க முன்னாடி தான் இன்னைக்கு என்னோட கதையவே நான் வந்து பதிவு பண்றேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் இன்னும் இது அதை ஏதாவது இனியாரும் மண்ணோட மண்ணா போயிருப்போம். அந்த அளவுக்கு நெருக்கடி. அவங்க வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை இது வரைக்கும். என்னோட அதாவது மனைவியோட தந்தையாரை மட்டும்தான் 2 முறை பார்த்துருக்கேன். அவங்க தாயாரை பார்த்தது கிடையாது. அவங்க உடன் பிறந்தவங்க யாருமே நானோ என் பிள்ளைகள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. 80 கிலோமீட்டர் தான் எங்க ஊருக்கும் பரமக்குடிக்கும். சரி, உங்களை பார்க்க விடாம தடுத்தது அதுதான் சாதி தானே. அது மாதிரி தான், அதான் ஜாதி. நான் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போனா கூட அந்த ஒரு சாதிய பணிகள் இருந்துகிட்டே இருக்கு, கட்டமைப்பு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து இன்னொரு சமூகத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன், என் பிள்ளைகளை படிக்க வச்சிடும் போது என் சமூகம் மாறி இருக்குமானாக்க மாறல. சரி, அந்த கட்டமைப்பு இருந்துகிட்டே இருக்கு. எப்போ மாறும்ன்ற போது ஒரு என்னோட தேவை பிறருக்கு தேவைன்ற பட்சத்தில் தான் அந்த மாறுது. என்னோட தேவை பிறருக்கு தேவை. அப்போ அந்த நிலைக்கு நம்ம ஒரு 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 உயர் அதிகாரியாவோ ஒரு தொழில்துறையோ மற்ற விஷயங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க போகும்போது மாறுது. அந்த சிந்தனையே இல்லாமல் நம்ம அதுக்குண்டான ஒரு அடித்தளத்தை ஒரு பாதையை வகுக்காம ஒரு விஷயத்தை பேசுறது வந்து பார்த்தீங்கன்னாக்க மூடத்தனமா எனக்கு தெரியுது. நீங்க அதுக்கப்புறம் என்னவா நீங்க அந்த அந்த அதுக்கு அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு என்னோட மனைவியோட குடும்பத்தார் எனக்கு பண்ண வந்து அதாவது அது அவங்க தரப்புல அது நியாயமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இன்றைக்கு நான் ஒரு பெண்ணை நான் திருமணம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பெண் இருக்கு, நம்ம வீட்டு பிள்ளைக்கு எனக்கு ஒரு மகள் இருக்காங்கன்ற போது அவங்க அந்த நேரத்தில் அவங்க பண்ணதை வந்து நான் பார்க்க என்ன நடந்துச்சு அந்த நேரத்தில் உங்களை அவங்க பிரிக்கிறதுக்கும் அவங்க அதாவது அவங்கள இது பண்ணுறதுக்கு ரொம்பவும் அதாவது அவங்க ரொம்ப முஸ்தீஃபாக பண்ணாங்க. நாங்கள் ஒரு 6 மாநிலம் போனோம். என் சமூகத்தவரை பூராமே அவங்க கையில் எடுத்து அவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பணம் கொடுத்து என்னை தேடினாங்க. இதுதான் இங்கே மிகப்பெரிய கேவலம். நான் என்ன பண்ண சொல்றீங்க, அதாவது உங்களை கொலை செய்ய என்னோட சமூகத்தை சேர்ந்தவங்களே, குறிப்பா சொல்ல போனா என் ஊரை சேர்ந்தவங்களே என்னோட உறவினர்கிட்டயே பணம் கொடுத்து என்னை தேடினாங்க. எப்படி இருக்கும்? நான் 6 மாநிலம் போனேன். இறுதியா வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் நாமக்கல் பக்கத்தில் ராசிபுரத்தில் போயிருந்தோம். அங்கேயும் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சு அங்கேயும் என் மனைவி அங்க தேடி வந்துட்டாங்க. தேடி வந்து படுகொலை செய்யறதுக்காக அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்தாங்கன்னு அது இறைவனுக்கு தெரியும். ஆனா அங்கேயும் நான் காப்பாற்றி திருப்பி வந்து நான் திருச்சிக்கு வந்து எப்படி தப்பிச்சீங்க அந்த சூழலை எப்படி பயன்படுத்தி? அதாவது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வாதீனமாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரி இருந்தாங்க. அது நாங்கள் இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரிசையாக இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் குறுக்கு வரும் பார்த்தீங்கன்னா, அதில் இருந்துட்டோம். கொடுத்தவன் வந்து தகவல் கொடுத்தவன் வந்து தவறாக கொடுத்துட்டு முன் தெருவுக்கு போயிட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே அவங்க தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நான் எங்கே இருக்கேன், அவங்க வீட்டுக்காரர் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நான் திருச்சியில் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட நண்பர் மூலமாக பொய் சொல்லி வர சொல்லி
என்னை வந்து அங்கே இருக்க வச்சுட்டாங்க. வேலை நிமித்தமாக வரும்னு சொல்லி இருக்க சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த நான் இருக்கிற இடத்துல அவங்க வந்து அங்கே போயிடறாங்க. அந்த ஊர் வந்து வீநகரன் பேர், ராசிபுரத்தில். ஊரே பெரிய பிரளயம் ஆயிருது. இவங்க வந்து தெரிஞ்சோடனே இவங்க சொன்ன உடனே அந்த பக்கத்தில் இருக்க முஸ்லீம் சகோதரி இன்றளவுக்கு இருக்காங்க, எங்களோட தொடர்புல இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பர்தாவை போட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு காட்டில் மறைச்சி வச்சுட்டாங்க. அதனால அன்னைக்கு அவங்க தப்பிச்சாங்க. நான் அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் திருச்சியில் இருந்தேன். 2 பேர்ல யார் சிக்கினாலும் போட்டுடலாம் அப்படின்ற முடிவில் இருக்க. எத்தனையோ அந்த நேரங்களில் வந்து விரும்மாண்டி பாட பிரச்சனையை வந்து மருத்துவர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த கொந்தளிப்பு மத்தியில் நாங்கள் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் யார்கிட்ட போனாலும் பயம். ஏற்கனவே வந்து என்கிட்ட இருந்து பொய்யா சொல்லி பிரித்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு என் பேரை சொல்லி என்னோட நண்பனே வந்து பார்த்தீங்கன்னாக்க துரோகியாக மாறின ஒரு கதையில் தான் இந்த பிரச்சனை. இன்னொரு கொடுமையை சொன்னீங்களாக்க மறுக்கவே முடியாதது. இது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான கதை. 15 லட்ச ரூபா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசினாங்க. விட்டுற சொல்லி பேசுனது என்னோட வழக்கறிஞரை. அவர் காரு தரதாக சொல்கிறோம், நீ அப்படியே அந்த பொண்ணை விட்டுட்டு போன்னு சொன்னாங்க. அதனால என் மனைவி வந்து என் மேலே வந்து அபரிதமான அன்பு. நான் அவங்களுக்கு நான் எப்படி நடத்துறேன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் ஆகா ஓகணும் நடத்தலை. எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஏமாற்றம். எங்கள் பகுதியில் எங்கள் குடும்பமே அவ்வளோ பெரிய குடும்பம் கிடையாது. சரி, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது உங்க மனைவி சொல்லலையா நீங்க நம்ம இந்த மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த தவறு அப்படின்னு அவங்க யோசிக்கலையா? அவங்களை யோசிக்க வைக்கல. நான் வந்து உயிர் தப்பி அவங்களுக்கு வந்து அவங்கள உயிர் தப்பி அவங்க முன்னாடி அந்த சம்பாஷணைலாம் அவங்களுக்கு முன்னாடி நடக்குது. பணம் மற்ற விஷயங்கள்லாம் அதை தாண்டி நான் வரும்போது அன்னைக்கு நான் முடிவு எடுக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையினாலும் உன்னை வந்து ஒரு நிலைக்கு நான் கொண்டு போகணும். நீ அப்போ நீ சமூகமாக இருக்கணும், நான் குடும்பமாக இருக்கணும். ஒன்று நீ வந்து சமூகமாக இருந்தால் நான் குடும்பத்தை பார்க்கணும். நம்ம இது வந்து நம்ம எழுதிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நான் ஒரு நிலைக்கு வர வரைக்கும் நான் வந்து அந்த விஷயத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாதி சமூகம் வரல. நான் என் மனைவியை படிக்க வைக்கிறேன், என் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது ஒரு காலகட்டத்தில் நான் மதுரையில் போய் இருந்துக்கிட்டு நான் திருப்பி முன்னேறேன். மீண்டும் வந்து களத்துக்கே போறேன். அதாவது உத்வேகத்தோட ஒரு வைராக்கியம் நாங்கள் எழுதிக்கிட்டு, அதாவது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமே ஆகிட்டோம். சரி, அப்போ திரும்ப ஆபத்து வரும் அப்படிங்கிற அந்த அதான் சொல்றேன். நான் ஆபத்தை வென்று எடுத்துட்டு மதுரையிலேயே போய் என்ன பண்றேன், என்ன நிலைக்கு வர்றேன், பொதுப்பணித்துறையில் முதல்நிலை ஒப்பந்தாரர் ஆகிறேன். சரி, அது வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டவங்க அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. அதான் சொல்றேன். நான் போய் இங்கே திருச்சியில் இருந்துட்டு ஸ்கெட்ச் போட்டவங்க அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. அவங்கள நான் வென்றதாக நான் நினைக்கவே கிடையாது. இது வரைக்கும் நான் இப்போ உங்க முன்னாடி தெரிவிக்கிறேன், அவங்கள வென்றதாக நான் நினைக்கவே கிடையாது. ஏதோ அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சில சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதை நான் திட்டமிட்டு செய்யலை. அதை இன்னைக்குத்தான் பேசுறேன். நான் பொதுத்தளத்தில் நான் உங்கள் வாயிலாக நான் பதிவு வைக்கிறேன். அவங்கள திட்டமிட்டோ அவங்கள வந்து பழி வாங்கணும்னு சொல்லி நினைச்சோ செய்யலை. யதார்த்தமாக இயல்பாக நடந்த ஒரு விஷயம். அவங்க என்னை நம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து ஆணவ கொலை பண்ண போகிறதாக சொன்னதுன்னு அடிப்படையிலே நான் மதுரையிலேருந்து போய் தனி ஒருவனாக போய் என் மனைவியை அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். மிகப்பெரிய அதாவது இந்த இன்னைக்கு இருக்கிற நடிகர் மாதிரிலாம் அந்த ஒரு படத்தில் இருப்பாருங்கிற தனலட்சுமி கூட அதெல்லாம் அதை விட பயங்கரமான சேசிங், அதை விட பெரிய சேசிங். கில்லியில் இருந்தீங்களா, உண்மையான கில்லி கதாநாயகன் நாம தான். அது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது என்ன பண்ணனாக்க இந்த பட்டியல் வெளியிட்டு அதுக்கு தான் வந்தேன். இப்போ ஒட்டுமொத்தமாக தேவேந்திர சமூகம் பல்லர் அப்படிங்கிற பெயர்ல இருந்து பெயர் மாற்றி தேவேந்திர குல வேளாளர்னு பெயர் மாற்றுறதுக்கு ஒரு பெரும் போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை. எல்லாம் வந்து சரியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதே சமூகத்திலேருந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞராக வந்து அந்த சமூகத்துக்கு பயனளிக்கணும், அதுக்கேற்ற மாதிரியும் செய்யாமல் நீங்கள் அதை கெடுக்கிற மாதிரி நீங்கள் இப்படி ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது வந்து அந்த குற்றச்சாட்டை நான் தலைவணங்கி ஏற்றுக்கிறேன். அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். கதை சொல்கிறேன் கேளுங்க. தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தேவேந்திர குல வேளாளர்னு சான்று வாங்கினேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு மனநோய் இருந்துச்சு. நான் எல்லாரோடைய உயர்ந்தவன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த தாக்கத்தில் நான் திருமணம் பண்ணதுலேருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு நிலைகளுக்கு போகும்போது பல்வேறு சமூகங்களோட பார்க்க போகும்போது பல நிலவரங்களை பார்க்க போகும்போது என்னோட மனநிலை மாறுது. இதுக்கு நமக்கு தேவை என்னன்றதை நான் உணர்றேன். நான் சமூக பொருளாதார மாற்றம் மட்டும்தான் மத்தியமாக ஒரு மனிதனை சமூக பொருளாதார மாற்றம் சரி. அதாவது நீங்க வழக்கு ஒன்று போடுறீங்க,
இந்த வழக்கு அந்த சமூக மக்களை மேலே கொண்டு வராம பின்ன இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. நேரடியாக குற்றச்சாட்டுக்கு வாங்க. நேரடியா எந்த அளவுக்கு பின்னாடி இருக்கு? இப்போ என்னன்னா, நீங்க இப்போ இந்த உரையாடல்ல ஒரு இடத்துல சொன்னீங்க, நீங்க இந்த பட்டியல்ல இருக்கிறது எனக்கு வந்து ஒரு பின்னடைவா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்க வார்த்தை தான், நீங்க தான் சொன்னீங்க. ஆமா சரியா? ஆமா. இப்போ அந்த பின்னடைவு உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தானே மற்றவங்களுக்கு இருக்கும். அவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு துடிக்கிறாங்க. இப்போ தேவேந்திரகுல சமூகத்தை சேர்ந்தவர்கள் படிச்சு மேலே வர்றாங்க. என்ன படிச்சு மேலே வந்தாலும், டாக்டர் ஆனாலும், இன்ஜினியர் ஆனாலும், ஐஏஎஸ் ஆனாலும், கடைசியில் வந்து எஸ்சி பையல அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அப்படிங்கிற உளவியல் உறுத்தல் இருக்கவே தான் அவங்க அதை வேணாம் அப்படின்னு வெளியே வர்றாங்க. அந்த உறுத்தல் உங்களுக்கு இருந்தது தானே, அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்தது தானே. அப்போ அதை விட்டுட்டு வெளியே வரணுங்கிறது தானே நோக்கமாக இருக்க முடியும். அதை எதிர்த்து ஏன் நீங்கள் ஒரு வழக்கறிஞராக, நீங்கள் வந்து இப்போ கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு வழக்கறிஞர் அந்த சமூகத்துக்கு உதவுற மாதிரி தானே இருக்கணும். ஏன் அதை நீங்கள் கெடுக்குறீங்க? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க அவமானம் அப்படின்னு சொல்லி இந்தவங்கெல்லாம் அந்த மருத்துவர்கள் மற்றவங்களாம் இது பண்ணுறாங்க. நான் அவங்ககிட்ட வந்து வேண்டி விரும்பி கேட்குறது, அவங்க அந்த அந்த அடையாளத்தை அவங்க தொலைச்சிட்டு போட்டோம்ன்றேன். சரி, அவங்க தொலைச்சிட்டு போட்டோம். ஒரு சமூகத்தின் நீங்க வந்து சாதாரண தனிநபருடைய பயணத்தையும் ஒரு சமூகத்தின் மாற்றத்தையும் ரெண்டும் ஒப்பிட்டு பேசுறது தப்பு. தனிநபரோட விஷயம்தான் இங்க வந்து உட்பூத்தப்பட்டிருக்கின்றன. சில தனிநபர்களோட விருப்பம் தான் இந்த மக்கள் மத்தியில அழுத்தமா திணிக்கப்பட்டிருக்கின்றேன். சமூக மாற்றங்கிறது தனிப்பட்ட நபர்களுடைய, இங்க பாருங்க சார், சமூக மாற்றங்கிறது தனிப்பட்ட நபர்கள்ல சிந்திக்கிற சிந்தனையில இருந்து வர்றது தானே. அதாவதுங்க இப்ப எனக்கு தேவையில்லைங்க, நான் போயிட வேண்டியதானங்க. எனக்கு தேவையில்லை இல்ல, சாதியற்றவன் வாங்கி போயிடும் தானே. ஒரு அதாவதுங்க தனி மனிதன்றது வந்து நல்ல விஷயம் தாங்க சமூகம் மாற முடியும். ஒரு எனக்கு பிடிக்கலன்றதுக்காக உங்களுக்கு பிடிக்கலன்றது, அதாவது நீங்க நெறியாளர் அவர்கள் நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க, எனக்கு சரியா பதில் சொல்ல அனுமதிங்க நீங்க. அதாவது என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலில் இருந்து இடஒதுக்கீடு பெற்று அவங்க வந்து முன்னேறி போயிடணும். அவங்க முன்னேறி போயிட்டு அவங்களுக்கு ஒரு எசிப்பை என்ற ஒரு அவமானம் அவங்க கருதி இந்த சமூகத்தை உள்ள வெளியே கொண்டு போன்றீங்களா? எங்க ஒரு எது அவமானம் சொல்லுங்க. அதாவது நீங்க பட்டியல், இப்ப எந்த சாதி பட்டியல் இல்லை சொல்லுங்க. இன்னைக்கு உயர் சாதி பொருளாதார வந்துருச்சுல, பட்டியல் இருக்கும்போது நாங்க இப்ப வந்து பட்டியல இருந்து வெளியே போறோம். எங்க பொது சமூகத்துல என்னவா இருக்குன்னா எல்லாமே இடபிள்யூசி, அவன் வந்து உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு கிடையாது. அது வந்து பொது பிரிவுல இருக்கிற ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லல. இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சொல்ற கருத்தை நம்ம போய் வாதம் பண்ணாம ஏத்துக்கிறேன். எங்க மக்களை இந்த பட்டியல இருந்து எடுத்து எங்க வைக்க போறீங்க சொல்லுங்க. வேற ஒரு பிரிவுக்கு அவங்க இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லி, அவங்க இடஒதுக்கீடு இங்க பேசுற தலைவர்கள் யாராவது இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்றாங்களா? சரிங்க, இப்ப இடஒதுக்கீடுனாக்க எண்ணிக்கை அடிப்படையில கொடுப்பாங்க. நாங்க எவ்வளவு இருக்கோம்ன்ற கணக்கு சொல்லுங்க. அதை கணக்கு எடுக்கிறதுக்கான கோரிக்கை நியாயமா இருக்கு. அதைத்தான் நான் வழக்கு போட்டிருக்கேன், அதுக்குதான் வழக்கு போட்டிருக்கேன். ஆனா நீங்க வந்து இந்த இதுல இருந்து நீக்க கூடாது, எஸ்சி பட்டியல என்னோட அஃபிடவிட்டை படிச்சு பார்த்தா தெரியும். என்னோட அஃபிடவிட்டை, என்னோட பிரமாண வாக்குமூலத்தை தெரியுங்க. அதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க நான் சொன்னது கூட நடந்துருமா, அது அவங்க சொன்னது நடந்துருமா, ஏன் அவங்க சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க, இது யாரால புகுத்தப்படுற அறிவு வேணும்ல. அது வந்து பாத்தீங்கன்னா எங்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவு இல்லைன்னு நான் சொல்ல வரல, அழுத்தமா திணிக்கப்பட்டிருக்கிற விஷயம் வந்து இப்ப இந்த பிரச்சனை மூலமா நிறுவனமா இருக்கு. ஒரு சாராரால யாரு, அதாவதுங்க பசிக்கிறதுக்கு சோறு போடுறவனுக்கு சோறு போடுறது வேற, நீ இப்படி இருந்தா தான் சோறு வேணுன்றது வேற இல்லைங்க. இல்ல அடிப்படையில இது வந்து ஒரு சமூகத்துல 4 படிநிலை கட்டமைப்பு இப்படி வந்து இதை மனு உருவாக்கியிருக்கு. பிராமணன், சத்திரியன், சூத்திரன்ட்டு அப்படியான சிஸ்டம் இருக்குல்ல, அதே செட்டப் படி தான் இங்கே ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன தான் எஸ்சி எஸ்டியில் படித்து மேலே வந்தாலும் கடைசியில் கோட்டாவில் வந்த கோழி குஞ்சு அப்படிங்கிற மாதிரியான பொதுத்தளத்து விமர்சனம் இருக்குது. பொதுத்தளத்தில் விமர்சனம் இருக்கிறனாலே அது வந்து குறையான்னு நானும் ஒத்துக்கல, நானும் சொல்லுங்க. எங்கே பாருங்க, இடஒதுக்கீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உரிமைங்க, அது இடப்பங்கீடுங்க. அதுக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் என்னை விட டாக்டர் பாபா சாஹிப் சொல்லிட்டு போயிட்டாரு, மற்ற தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு நிறைய வேறுபடுத்தி சொல்லலாம் இடஒதுக்கீடை பற்றி. அந்த புரிதல் எங்கள் மக்களில் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் நான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சமூக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தவன்றது, அதாவது ஒரு இங்கே இருக்கிற இழுக்குண்டா யார் யாருக்கு இழுக்கோ அவங்க வெளியேறிடலாம். தேவைகள் இங்கே அதிகமாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமைகள் குறைஞ்சிருச்சுன்றீங்களா? இப்போ எங்கள் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இறுதியாக இப்போ நடந்தது வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு முன்னாடி கூட திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை இந்த இது இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இல்லை அந்த விஷயத்துக்கு காரணமே அந்த சமூக மக்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஸ்சி பட்டியல் இருக்கிறனால தான் இந்த பிரச்சனையேங்கிறாங்க. நான் அதாவது
இந்த எஸ்சி பட்டியல வெளியே போனா எங்க சாதி அழிஞ்சிருமா? சாதி அழியாதுமே, சாதி இருக்கும். ஆனா சாதியை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் செய்யும்ல. நீங்க தனிநபரா வெளியே போங்கன்னு சொல்றீங்க. நீங்க தனிநபரா வெளியே போய் மாற்றம் வராது. ஒரு சமூக மாற்றம்ங்கிறது அந்த சமூகமே மாறும். சமூகமே மாறும். அந்த சமூக மாற்றத்திற்கு உண்டான அடிப்படை வேலையை யார் செஞ்சிருக்கா? நான் கேட்கறது நீங்க தயவு நீங்க தெளிவுபடுத்துறது எனக்கு புரியுது. நீங்க அதாவது எஸ்சி பட்டியலில் இருக்கிற குறிப்பாக பல்லர் பிரிவை சேர்ந்தவர்கள் அல்லது தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள எல்லாருமே பொருளாதார செழிப்பு அடையல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்களும் மேல வரணும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கமாவும் இல்ல, அவங்களும் மேல வரணும். எல்லாரும் மேல வரும், எல்லாருக்கும் சமநிலைக்கு வரணும். அது எப்ப வரும்? அது எப்ப சாத்தியமா? அதாவது சமநிலைக்கு வர்றமோ இல்லையோ அவங்களுக்கு அந்த விஷயத்தை பூத்தணுமே. இப்ப இன்னொரு வெக்கக்கேடான விஷயம் என்னன்னாக்கா, கிராம பகுதிகளை போய் பட்டியல்னாவே என்னன்னு தெரியாம இருக்காங்க. அந்த இளைஞர்கள் இருக்காம பாருங்க, படிச்சவன் இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது முழுக்க முழுக்க எங்க கட்டமைக்குதுனாக்க சமூக வலைதளத்துல தாங்க கட்டமைச்சதுதாங்க இந்த விஷயமே. அந்த விஷயத்தை வந்து இதுக்கு ஆணி வேறு தான் தேவேந்திர குல வேளாளர்ன்றது நான் இப்ப உணர்றேன். அந்த தேவேந்திர குல வேளாளர், நீங்க அந்த தேவேந்திர குல வேளாளர் பேரை வச்சு தானே நீங்களே நான் வழக்கு போட்டு வச்சிருக்கோம்ல. அந்த அமைப்பை அந்த அதுவே வந்து இந்த சமூகத்துக்குள்ள ஊட புகுத்தி இதை ஒரு நிறைவேற்றி இதுல இருந்து இந்த இடஒதுக்கீடு அபாலிஷ் பண்றதுக்காக RSS சதின்னு நான் பாக்குறேன். நான் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க இன்னைக்கு இங்க இந்த விஷயத்தை பேசுறது பூராம யாருமே பேசல. RSSோட அடிவடிகளும் பிஜேபி சேர்ந்தவங்க தான் இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படி எப்படி நீங்க 19 சொல்ல முடியும்? இதுல இருந்து எஸ்சி பட்டியல இருந்து படிச்சு போன இன்னைக்கு பல்லரா இருந்து தேவேந்திர வேளாளர் அந்த ஆட்கள் பூராமே இன்னைக்கு அவன் பூராமே இருக்கிற வரைக்கும் பேசல. இல்ல இன்னைக்கு படித்த தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் இந்த சிந்திக்கிறாங்க. அவங்க தான் சொல்றாங்க நமக்கு பின்னடைவா இருக்கிறது வந்து இந்த எஸ்சி பட்டியல்ல மேல படிச்சு மேல போறான், அவன் தான் சிந்திக்கிறான், அவன் தான் சொல்றான் எனக்கு இது வேணாம். நம்ம வந்து ஒரு படிச்சவன் தானே ஒரு சமூகத்துல மாற்றத்தை சொல்ல முடியும். சரிதான், படிச்சவன் தானே சொல்ல முடியும். அவங்க போயிடட்டும், அவங்க தனியா போக முடியாதுல்ல. அவருக்கு பிடிக்கலன்னு வந்து இந்த சமூகத்துக்கிட்ட விழிப்புணர்வு உண்டு பண்றது தானே ஒரு அதாவது நான் திரும்ப இப்ப நீங்க கேட்க ஒரு வாதம் அப்படிலாம் இல்ல. என்ன விழிப்புணர்வு பண்ணிருக்காங்க? இந்த தேவேந்திர குல சமூகம் வந்து எஸ்சி பட்டியல இருந்து வெளியே வரணுங்கிற விழிப்புணர்வு அது வந்து எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு எழுதிக்கிட்டு வாட்ஸ்அப்ல போறது, இது வாட்ஸ்அப்ல வந்து வாட்ஸ்அப் குழு அமைச்சு அதுல பேசுறது, அதுவே விழிப்புணர்வா? இதுதாங்க இந்த சமூகத்தை வந்து வேற ஒரு நிலைக்கு இழுத்துட்டு போறான்றதாங்க எங்களோட கலை யதார்த்தத்தை பார்த்துட்டு தாங்க இந்த முடிவு எடுத்தேன் நான். அதாவது தேவேந்திர சமூகம் எஸ்சி பட்டியல இருக்கணுங்கிறது உங்களோட, அதாவது இன்னைக்கு எஸ்சி பட்டியல இருக்கிறது இல்ல, இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தன்னிறைவு பெறலன்ற நான். சமூக பொருளாதார மாற்றம் இல்ல எங்களுக்கு வந்து எந்த பிரிவுல தான் எல்லா சமூகம் தன்னிறைவு பெற்று இருக்கு சொல்லுங்க பாப்போம். பிசில இருக்கிற எல்லா சாதியினரும் தன்னிறைவு பெற்றாங்க. அதான் கேக்குறேன், அவங்க பெற்றாங்களா? இல்ல இப்பங்க எம்பிசில இருக்கவங்க எல்லாரும் பெற்றாங்களா? இல்ல இப்ப நான் பட்டியல இருந்து எங்க போக போறேன்? பட்டியல இருந்து நீங்க வந்து எம்பிசிக்கு போக போறீங்க இல்ல பிசிக்கு போக போறீங்க? அது வந்து இருங்க, இப்ப எம்பிசில வந்து எத்தனை சாதி இருக்காங்க? அது நடக்குமா நடக்காதாங்கிறது நாடாளுமன்றம் முடிவு பண்ண வேண்டியது. இருங்க, அத நீங்க தெளிவுபடுத்துங்க. எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 40 MP, 41 எம்பிசி, 68 டிஎன்சி, மொத்தம் 109 சாதி. சரி, அங்க வந்து ஏற்கனவே 10.5 அடிச்சு மல்லு கட்டி உருண்டுக்கிட்டு மித்தது போகும்போது அங்க இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 9.5. யார் எங்களை விடுவா? யாராவது அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்காது வரைக்கும்? அதை உடனுமா விடக்கூடாதாங்கிறது அவங்க முடிவு பண்றது கிடையாது, அரசு முடிவு பண்ணணும். அரசு கிட்ட சமூகம் வந்து மொத்தமாக முடிவு பண்ணி அரசியல் என்ன நடந்துருக்கு? எதனால வந்து பாத்தீங்கன்னா முக்குலத்துவ சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஏத்துக்கல அந்த இடஒதுக்கீடு அப்படின்ற போது எங்களை போய் எங்க போய் வைக்கிறதுன்ற ஒரு நிலை இருக்குல்ல. அங்க போனவங்க பிசில எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 131 + 7, 131 பிற்படுத்தப்பட்ட சமூகம். அது போதும் வந்து பிசிஎம் 7%. அந்த 7% வந்து 3.5, அவங்களுக்கு வந்து 26.5, 30%. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் பட்டியலை விட்டு போறதுக்கு தயாராக இருக்கிறேன். போக்தான்னு ஒண்ணு ஜார்க்கண்ட்ல மாத்தினாங்க. எங்க இருந்து போனாங்க? எஸ்சில இருந்து எஸ்டிக்கு போயிருக்காங்க. இந்த பட்டியலை சேர்க்க சொல்லி நிறைய சமூகங்கள் போராடி இருக்காங்க. எங்களுக்கு போராடுற சமூகங்களை சேர்த்துக்காங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப எங்க இந்த பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க பூராமே ஒன்றிணைந்து எங்க மக்களை வந்து ஆய்வு செய்து ஒரு ஆய்வு அறிவிக்கையின்படி எங்க மக்கள் பூராமே முன்னேறினோம், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சலுகைகளை வேணாம், எங்களை சாதியற்றவரை அறிவிங்க அப்படின்னு இந்த கணக்கு. சாதியற்றவரா அறிக்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து கிண்டல் பேச்சு பேசுறீங்க. அப்படி ஒண்ணு நடைமுறை சாத்தியம் கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லை. இங்க எல்லாமே சாதி சார்ந்த சூழலா தான் இருக்கு. அப்படிங்கும்போது தனிநபர்களாக நீங்கள் வந்து விலகி போகலாம், வெளியே போகலாம். ஓசி பட்டியலில் யாருனாலும் போகலாம். பிசியில் இருக்கவங்க போகலாம், எம்பிசியில் இருக்கவங்க போகலாம், எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்க போகலாம். அது தனிநபர்கள் பண்ணுறது. ஆனால் அவங்க தனியாக ஒருத்தங்க போகிறாங்க. இப்போ நீங்கள் செல்வகுமார் என்ன, நான் வந்து நாளையிலேருந்து ஓசி சாதி மதம் இல்லை அப்படின்னு உங்களுடைய பொண்ணுக்கோ குழந்தைக்கோ நீங்கள் வந்து அந்த காலத்தை நீல் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஓசி பிரிவை சேர்ந்தவர் தான். நீங்கள் இடபிள்யூசியில் கூட போக முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆனால் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு தேவை இருக்குன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 உணர்ச்சி வேகத்துல எல்லாம் பயணம் செய்யறாங்க. அதை நீங்க ஒரு நபர் வந்து நீங்க இப்ப இப்பயே சொல்றீங்க உணர்ச்சி சொல்றீங்க. உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளீங்களா? இது உணர்ச்சின்றீங்களா? இல்ல, அது ஒரு நகர்வு தானே, அது ஒரு நகர்வு தானே. நகர்வு என்பது எதை நோக்கி இருக்கணும்? மேன்மையை நோக்கில இருக்கு. மேன்மை நோக்கி தான் போறாங்க அவங்க. மேன்மை நோக்கினாக்க இங்க அது தெளிவுபடுத்துங்க. எனக்கு தெரியலங்க, நான் முட்டாளுங்க, நான் தெரியாம வழக்கு போட்டேன். இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு வந்து நீங்க நேரடியாக நீங்க வந்து எதுக்கு பல்லர்ங்கிற பேரை மாத்தி தேவேந்திர குல வேளாளர்ங்கிறத வச்சு 7 பிரிவா இருக்காங்க, 7 பிரிவா இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிங்க. அதாவது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலா வந்து பாத்தீங்கன்னா பல இந்த 7 பிரிஞ்சிருக்கிறதுனால இல்ல சரி, அந்த மொத்த 7 பிரிவு இப்ப தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிச்சதுனால எங்களுக்கு என்ன இல்ல மொத்த பிரிவுக்குமே நீங்க ஏன் பல்லர்னு வைக்கலன்னு கோரிக்கை எடுக்கல? ஏன் தேவேந்திரன் வச்சீங்க? உங்க பேருக்கு முன்னாடி கூட நீங்க தேவேந்திரன் தானே. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் தேவேந்திரன்றது வந்து பார்த்தீங்கன்னா பட்டமாகவே இருந்து வந்தது. எங்களுக்கு நாங்கள் வந்து விவசாய குடி, விவசாயம் வந்து எங்கள் அதாவது நாங்கள் விவசாய பழங்குடின்னு வச்சு அடையாளப்படுத்துறது பல்லர்னு அடையாளப்பட்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு காலகட்டத்தில் ஏன் மாத்திரம் நம்ம பல்லர்ங்கிற பேர் பொதுத்தளத்தில் வந்து அது வந்து வேற மாதிரி பார்க்கப்படுது. அந்த பேருக்கு மாற்ற நம்ம ஒரு புது பேர் மாற்றி இப்படி இப்போ பல்லர் தேவேந்தர் மட்டும் இல்லை, பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களும் மாத்திருக்காங்க. ஒவ்வொரு எல்லா சாதியும் நீங்க லிஸ்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேர் மாத்திருக்காங்க. சக்லியர் வந்து அருந்ததியன் மாத்திருக்காங்க, எல்லாம் மாத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் மாற்றுறதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மாற்று கருத்து இருக்க போறது ஒரு சமூகத்தை தவிர வேளாளர் சமூகம் தானே இந்த வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றம் செய்யறதுக்கும் இடஒதுக்கீடு வேணான்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கா இல்லையான்றேன். இல்ல, பெயர் மாற்றம் செய்யறது ஒரு படினா, அந்த படி மூலமாக ஒரு மன விடுதலை அடைகிறாங்க. இப்படி ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு பெயரை அதை மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா பொதுதளத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பெயர் வந்து இழிவுபடுத்தப்படுது, சக குடிகளாலையும் இழிவுபடுத்தப்படுது, பிறராலையும் இழிவுபடுத்தப்படுது. அதனால நம்ம பெயர் மாற்றணும்னு சொல்லல. பொதுத்தளத்தில் ஒரு விஷயம் வந்து இந்த இதுக்கு மாற்ற நம்ம ஒரு பேரை முன்னெடுப்போம் அப்படிங்கிற ஒரு அரசியல் நகர்வாக நகர்ந்துருக்காங்க. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக அவங்க எஸ்சி பட்டியலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே படித்த இளைஞர்கள் தானே. படித்த இளைஞர்கள் இப்போ எல்லாமே இவ்வளோ மாபாண்டி கூட்டிருக்காங்க, திரளாக மாறுது. எல்லாருக்கிட்டையும் பேசி அத்தனை பேர்கள்ட்டையுமே இந்த உணர்வு இருக்குது, அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பின்னாடி அவங்கள இழுக்கிறது அப்படிங்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இழுக்கவே கிடையாது. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் என்னோட அஃபிடவிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வந்து விவசாய தொல்குடியினரும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பழங்குடியினர் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எங்களோட சமூக பொருளாதார நிலை முதல்ல கணக்கெடுப்பு செய்யுங்கன்னு நான் கேட்டிருக்கேன். நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு செய்யணும், அனைவரிடமும் வாக்கெடுப்பு நடத்தணும் அல்லது ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை நியாயம், அது சரி. ஆனா நீங்க வந்து அவங்கள எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற விடக்கூடாது அப்படிங்கிற நிலைங்கிறது சரியா? அதை நான் அந்த கோரிக்கையை வைக்கவே இல்லை. நான் நீங்க பேசுனதுக்காக தான் நான் இவ்வளவு தூரமும் ஆணித்தரமும் நான் பேசியிருக்கேன் தவிர பட்டியலிட்டு வெளியேற போகும்போது கோரிக்கையே கிடையாது. நான் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது எது சரி சட்ட ரீதியான சரியான முறைனா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு அறிக்கை கேட்கணும். மாநில அரசு தரவுகளின் அடிப்படையில் தான் ஒரு கணக்கெடுப்பு செய்தேன் வந்து பார்த்தீங்கன்னா பயணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க விதி. இங்கே மசோதா தாக்கல் பண்ணி அங்கே பண்ணாதே வந்து பார்த்தீங்கன்னாக்க இது அதாவதுங்க இந்த மரத்தாய் உள்ளுதுக்கீடு வச்சிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்க மகாராஷ்டிரா அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரத்தாய் உள்ளுதுக்கீடு கொடுத்ததை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை பொறுத்த மட்டும் மாநில அரசுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 341 வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு அதிகாரமே கிடையாது. மாநில அரசு பரிந்துரை பண்ணணும். அப்போ அடிப்படை வேலை இங்கே யாரும் பார்க்கல. அடிப்படை வேலை யார் பார்க்கணுமோ அது பண்ணும்போது 2024 கூட ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நான் கேட்டதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமூக பொருளாதார நிலை குறித்து எங்கள் மக்களோட சமூக பொருளாதார நிலை குறித்து ஒரு கணக்கெடுப்பு செய்து அவங்களோட கருத்து கேட்டு அவங்க விரும்பும் பட்சத்தில் அவங்களை நாங்கள் பட்டியலிருந்து வெளியே ஊற்றணும்னு நான் கேட்டிருக்கேன். அதுதான் அதாவது கணக்கெடுப்பு சேர்ந்தே மத்திய புள்ளியியல் துறைக்கும் மாநில புள்ளியியல் துறைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மனு கொடுத்து அந்த அடிப்படையில் தான் நான் வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கேன். கணக்கெடுப்பு எடுத்து அவங்க வந்து எஸ்சி பட்டியலில் விரும்பினா பெரும்பான்மை மக்கள் போடணும்னு சொல்லணும். பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை கிடையாது. அதில் விரும்பினா பெரும்பான்மை மக்கள் விரும்பினா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வச்ச நீங்க வாதத்துல எல்லாத்துலயுமே வந்து அது ஒன்றும் இது கிடையாது, எஸ்சி பட்டியலில் இருக்கிறது தான் வந்து சரி, அதுதான் நமக்கு வந்து நான் எந்த இடத்து அதாவதுங்க எஸ்சி நான் திரும்பவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அறிவியல் பூர்வமாகவும் ஒரு சட்ட ரீதியாகவுமே நான் என்னோட வாதங்களை வச்சுட்டே வரேன். நான் கேட்குற கேள்வியை நீங்கள் உங்கள் மூலமாக நான் கேட்குறேன். நான் ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதுக்கு முன் தரவுகள் வேணும்ல.
வலைதளத்தில் அதாவது எழுதுறவங்க, அதாவது வலைதளத்தில் நீங்கள் சொல்றீங்க உணர்ச்சி எழுதுறவங்க யாருன்னு பார்க்கணும்ல. இந்த விஷயத்தை யார் உள்ள பேசுறாங்கன்ற விஷயத்தை பார்க்கணும்ல. எங்க தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க எங்க தலைவர்கள் பூராமே இதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன். நான் இப்ப இந்த வழக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குன்றத நான் உறுதியா சொல்றேன். நான் அவங்க அதாவது இளைஞர்கள் மத்தியில இந்த வலைதளத்துல சமூக வலைதளத்துல தொடர்ந்து எழுதி போனதுனால எங்க களப்போராளியான எங்க தலைவர்கள் சமூக வலைதளத்தை நம்பி வந்து பாத்தீங்கன்னா நம்பிட்டாங்கன்றது என்னோட கருத்து. இது இப்ப நடந்த நிகழ்வுல நான் வழக்கு போட்டது பட்டியலுக்கு எதிராக வழக்கு போடல. நான் பட்டியலுக்கு அப்புறம் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் நிகழ்வு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம உள்ள போய் யாரா வர்றானாக்க, இப்ப நீங்க பேசும்போது அத்தனை சமூகமும் எங்க ஒட்டுமொத்த சமூகமும் வரலங்க. ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் வர்றானாக்க. அவன் யாருனாக்க குருமூர்த்தியை பத்தி பேசி வர்றான். அப்படி எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதுதானே இப்ப வழக்கு கொடுத்துருக்கீங்கல்ல. நான் வழக்கு குருமூர்த்தி மட்டுமா வந்து குருமூர்த்தி கிருஷ்ணசாமின்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் நிகழ்வுல போய் அதாவது என்னங்க, இல்ல அதுக்காக எல்லாரும் வந்து இருக்காங்க. இல்ல கிருஷ்ணசாமி வந்து பாத்தீங்கன்னாக்க மருத்துவர் வந்து பாத்தீங்கன்னாக்க களப்போராளி. அவர் களத்துல அவர் மனசாட்சியோடு பேசுற அவருக்கு என்னங்க, அவங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருது. அவங்களுக்கு ஏதாவது ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க தோல்வி, ஏதாவது நம்மளை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதனாலதான் அவங்க நான் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க இதை ஆணித்தரமா எடுக்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அவங்க குற்றச்சாட்டை சொல்ல அவரு வந்து அதுக்காக டெல்லிக்கு போறது பேசுறது அப்படிங்கிற எல்லா வகையான முன்னெடுப்பும் செய்யறாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் பின்னாடி பல அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாற்றுக்கிறத வந்து யாருமே தவறா பேசக்கூடாது. இதெல்லாம் பெரிய அபத்தங்க. யாருங்க ராம் தமிழர், யாருங்க சீமா, யாருங்க முதல்ல அவர் என்ன என்னத்துக்காக அவர் வந்து கட்சி நடத்திக்கிறாரு? அவர் ஏதாவது உண்மை பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு ஆணித்தனமா பேசியிருக்காரா? அவர் பொதுன்றதுக்கு அவர் ஒரு கம்பெனி நடத்திக்கிறாரு. அவரு நாம் தமிழர்ல தேவேந்தர்களுடைய கோரிக்கை தேவேந்தர்கள் அவர் தேவை கிடையாதுங்க. அவர் இல்லைன்னா அவர் இல்ல. அவனால் ஒரு சமூக மக்களுடைய கோரிக்கையை ஒரு தலைவரிடம் வைக்கும் போது அந்த கோரிக்கை நியாயம் இருக்குன்னா அதுக்காக பேசுறாரு. அதே நீங்க சொல்வீங்க. அதாவதுங்க அவர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னாங்க எங்க மக்களை பத்தி முழுசா அவருக்கு தெரியுமா? அவருக்கு எங்களோட மக்களோட வந்து வாதம் வந்து ஒருத்தங்களை வந்து தெரியும்ல. பெரும்பான்மையான சமூக மக்கள் வந்து கேட்கறாங்க எங்களுடைய நாம் தமிழர்ன்றாரு. தமிழர் கூட அவர் பின்னாடி இருக்கான். அவரு ஒரு திரளான கூட்டத்தை தமிழ்நாட்டுல இன்னைக்கு தனித்த தமிழ் தேசிய அரசியல் பேசி 36 லட்சம் வாக்குகள் வாங்கினது சீமான். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வாக்கு வாங்குறாருனாக்கா அதனால அவருக்கு என்ன பயனு? அவர் தான் பயன் அடைஞ்சுக்கிருக்காரு. நாளுக்கு நாள் அவர் போய்க்கிருக்காரு. அது அரசியல் அந்த வாதம் மக்கள் அவரை வந்து விரும்பி தேர்ந்தெடுத்து தானே 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. பிறகு நீங்க எப்படி மக்கள் தமிழர்கள் அதாவது அவரோட திறமை அவரோடது. நான் எங்களோட மக்கள், எங்க பிரச்சனை, எங்க சமூகங்களோட நிலை, எங்க சமூக மக்கள் தான் அவரை அணுகுறாங்க. அவங்க அதுக்கு அவர் வந்து துணை புரியாரு. ஆமா, நம்ம என்னோட இனத்தின் தமிழ் இனத்துடைய முக்கியமான ஒரு தொல்குடி சமூகம், அந்த சமூகத்தினுடைய அடுத்த பயணத்துக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக அண்ணன் சீமாவனை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும், அவரு இவங்களை விவசாய பழங்குடியினர் அறிவிக்கணும்னு சொல்லி அறிவிச்சு EWSல ஒரு புருஷன் வாங்கி கொடுத்தாராக்க எல்லாரும் போயிடலாம். அதானே சார். அதாவது பட்டியலிருந்து வெளியேறுன்னு சொல்றாங்க தவிர எங்க வைக்கணும் வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? அது அடுத்த கட்ட நகர்வு அரசு முதல்ல இந்த கோரிக்கையை வந்து வெளியேறும் போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பிரச்சனைன்றதை அதைத்தாங்க நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பட்டியல் போனதுனால இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே அதை இந்த இடஒதுக்கீடையும் அந்த கல்வி சார்ந்த ஒரு பொருளாதார உதவிகளையும் பெற மறுத்துறாங்க. தெரியாம அவங்க வந்து அந்த அவேர்னஸே இல்லாம இருக்காங்க. இது எப்ப நான் எனக்கு தெரிய வருதுனாக்க, நான் இதே நிலையில இதை விட ஆணித்தரமா நான் பேசிக்கிறது நான் எங்க மாறேன்னாக்க, நான் களத்துல மக்களா இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்க கிராமங்களை எனக்கு வந்து நான் நகரத்துல இருக்கேன், கிராமங்கள் என்ன நடக்குது நான் அந்த வழக்குகளை எடுக்கிறேன். அது போக கல்வி சார்ந்த சில பிரச்சனைகள் நான் பார்க்குறேன். அந்த கல்வி சார்ந்த பின்னடைவுல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, இதை பேசுகிறவங்க யார், அவங்க குடும்பங்கள் எப்படி இருக்குன்றத எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நான் இந்த வாதத்தையே இப்போ பேசுகிறாங்கல்ல, இது ஏன் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க. அதாவது நீங்க முன்னாடி எஸ்சி பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து கடுமையாக ஆதரித்தவர்கள் தான் இந்த ஆரம்பத்தில் சொல்லிக்கிறேன். பட்டியல் இருக்குன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட அரசியலாக பின்னடைவு இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நான் இருக்கேன், சொல்லிட்டு தானே இருக்கேன். நான் சொல்லிக்கிட்டு இருந்த நபர் தானே இப்போ திரும்ப அதாவது என்னன்னாக்க எங்க எப்பனாக்க நான் போய் களத்துல போய் பார்க்கும்போது தான் இப்போ வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ கல்வி சார்ந்த உதவிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உதவி தொகைகள் இருக்கு பார்த்தீங்களா, வெளிநாடு போய் படிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 லட்சம் ரூபா தமிழக அரசு வழங்குறாங்க. அது தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசாக இருந்தாலும் சரி, எடப்பாடி அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாலும் சரி, பல்வேறு உதவி தொகைகள் கல்வி சார்ந்து, அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், இது பூராவே வந்து பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு வழக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு கூட அந்த வழக்கு வந்துக்கிட்டே இருக்கு.
ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஓடின்னு ஒரு கோர்ஸ், இந்த பாராமெடிக்கல் கோர்ஸில் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கிடச்சிருக்கு. 33,000 ஃபீஸு. அந்த காலேஜில் வந்து 1,80,000 கேட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்கல. அந்த வழக்கை நான் வழக்கு தாக்கல் பண்ண போகும்போது அவர் வந்து அந்த அரசாணையை கொண்டு வரும்போது தாழ்த்த பட்டியலின சமூகத்தினருக்கு ₹1 கூட ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய வந்து புதிதாக வரக்கூடியது பூராமே தனியார் கல்லூரிகளையும் அரசு கல்லூரிகள் குறைந்ததாக இருக்குது. அதுக்கு பூராமே தனியார் கல்லூரிகளில் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ₹1 கூட ஃபீஸ் கிடையாது. அந்த அடிப்படையில் என் மனைவியே 2 பேரும் சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க. எம்டெக் சிஎஸ்சின்னு ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸில். இது பூராமே இந்த படிச்சுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன பண்ணணும், அந்த அவங்க கல்வி சார்ந்து அவங்க ஊருக்கு அவங்க மற்றவங்க அவங்கள பூரா வழிகாட்டி போயிருந்துட்டு நம்ம அதுல இருந்து நம்ம போயிட்டோமாக தேவைன்ற போது அது போயிடலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இழுக்குன்றது எது இழுக்குன்றது அவங்க மனசுல வந்து தெரியாம இந்த இழுக்குன்றது புகுத்தப்பட்டிருக்கு. அதாவது தனி மனிதனே சமூகம் அந்த படிச்சு அதுல இருந்து படிச்சு மேல போனவன் தான் இந்த உளவியல் சிக்கல். உளவியல் அதாவது அவன் மட்டும் தாங்க போயிருக்கான். இப்ப நம்ம பேசுனதுல பார்க்கும்போது பெங்களூர்ல இருக்கேன், ஃபாரின்ல இருக்கேன். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தற்குறியா இருக்கான், இந்த இடஒதுக்கீடுக்கு தகுதி இல்லாதவனா இருக்கான், இல்லாட்டி இடஒதுக்கீடை அனுபவிச்சு முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டு வரான் பாருங்க. இருக்கிற வரைக்கும் வரவே இல்லை. ஒருத்தெல்லாம் இருக்கான், ஒரு பேர் சொல்ல தேவையில்லை, தியாகராஜ கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஸராக இருக்கான். அவன் பையன் வந்து அமெரிக்காவில் படிச்சிருக்கான். இங்கே சென்னையில் 2 பங்களா இருக்கு. அவன் இருக்கும்போது நான் ஒரு கஷ்டப்படுற செங்கல் சூழலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு போய் உதவி கல்வி ஆலோசனை கேட்டதுக்கு மறுத்துட்டான். இன்னைக்கு அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறான். அவன் வீட்டுக்கு, அதாவது அவங்க பூராமே அவங்க வீட்டுக்குள்ளே கூட அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு என்னை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனம் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் அந்த களத்தில் இருந்து பார்த்துட்டு எத்தனை பேர் அரவணைச்சு கொண்டோம்ன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஒரு பதவிக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் வந்து பேசி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்க குடும்பத்தையோ அவங்களையோ இந்த சமூகத்துக்குள்ளே அவங்க வந்து அறிமுகப்படுத்தினே கிடையாது. இதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆத்திரம் வருது. நான் ஒரு வேலை செய்யும் போது, அதாவது என்னன்னாக்கா அவங்களும் செய்யலாம், யாரையும் இந்த சமூகத்தில் தடுக்க முடியாது. அது அவங்களோட விருப்பம்னா போது அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம். நான் அவங்கள வந்து உந்தி தள்ள முடியாது. நான் செய்யக்கூடிய வேலை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலாக இருந்தால் அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கு கருத்து தெரிவிக்கலாம். அதை விட்டுட்டு நான் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறேன். அந்த வழக்கு வந்து ஒரு நியாயமான வழக்கு, அறிவியல் பூர்வமானது. என்ன கேட்குறேன், எங்கள் சமூக பொருளாதார சூழல் கணக்கு எடுத்துட்டோமாக எங்களுக்கே ஒரு தரவு வரும்ல. ஒரு பட்டியலிருந்து வெளியே போனால் கூட எங்கே வைக்கலாம், ஒரு இடஒதுக்கீடோட ஒரு 2% எங்களுக்கு நாங்கள் அப்போ இப்போ கூட நான் கேட்கணும். இப்போ நீங்கள் சொன்னது மூலமாக விவசாய பழங்குடி எங்களை அறிவிங்க, நாங்கள் விவசாய தொல்குடி தானே, எங்களுக்கு விவசாய பழங்குடியை அறிவிச்சு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அப்படி கூட ஏற்றின்னு கூட கொண்டு வாங்க, அக்ரிகல்ச்சர் ட்ரைப்ஸ்னு கொண்டு வாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த இதே இல்லாமல் இவங்க புகுத்தும் போது இந்த மக்கள் வந்து இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அதை விட இந்த கல்வி சார்ந்து முன்னேறாம போயிடுவாங்கன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த வழக்கே போட்டனே தவிர அவன் போறவன் போயிட்டே இருக்கலாம்ன்ற போது பட்சத்தில் இது வந்து பெரிய விஷயமா நமக்கு. எனக்கு அதான் சொல்ல, எனக்கு பட்டியல் தேவை கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலில் இருந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் வந்து பட்டியலில் வெளியேற்ற விரும்பக்கூடிய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து இதை வந்து ஆணித்தரமாக நாங்கள் பிடிச்சா கூட அவங்களுமே அரசியல் ரீதியாக எந்த முன்னெடுப்பு எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள சரி, இப்போ ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிடும். இப்போ இவங்களை வந்து தேவேந்தர்களை எஸ்சி பட்டியலில் வச்சுக்க பிசியில் இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த நிலையை அதுக்கேற்றாப்புல அவங்க பயணம் செஞ்சுருப்பாங்க தானே. இப்போ எஸ்சி பட்டியலில் வச்சுட்டு அவங்க எல்லா தேவேந்தர்கிட்டையும் கணக்கு கேட்டாங்களா, இப்போ உங்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்கலாமான்னு? இல்லைல்ல, அவங்களா பொதுவான ஒரு பார்வையில் வச்சுட்டு சேர்த்துக்கிட்டாங்க. பிசி பட்டியல் இருந்தால் அந்த பிரச்சனை இல்லைங்க. எதுக்கு நம்ம நீங்கள் நானும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்? இல்ல இந்த விவாதமே இல்லையே, இந்த பிரச்சனையே இல்ல. அதாவதுங்க இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னாங்க ஒரு தன்னத்தை ஏத்துக்கிறத தவிர பிறரை நேசிக்கக்கூடிய சமூகங்க. அது மனிதர்களை நேசிக்கக்கூடிய சமூகம். நீங்க ஒரு யாசகம் எடுக்கக்கூடிய வர்றவங்களோ ஒரு வந்து ஒரு நாடோடிகளோ வந்தாங்க குடும்பத்தில் எங்கிருந்து சொல்லி வந்து அங்கே அவங்கள ஒரு அடைக்கலமாக வருவாங்க. தவறுகளை தட்டிக்கக்கூடிய சமூகம். ஒரு இடத்துல இருந்துச்சுனாக்க நாங்களே போய் அவங்கள போய் தொந்தரவு பண்ணால் கூட எங்களை தட்டி கொடுப்பாங்க. மற்ற சமூகம் மாதிரி ஆதரவு செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகம், மக்களை விரும்பின சமூகம், மக்களுக்கு உண்டான நாகரிகங்களை இது சமூகம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது உயர்ந்ததுன்ற போது பார்த்தீங்கன்னா எண்ணங்களையும் நடத்தைகளையும் அவங்க பண்புகளையும் பொருளாதாரத்தில் இருக்கும்போது தான் அது சரியாக நம்ம அங்கீகரிக்கப்படும்ன்றது நான் நினைக்கிறேன். அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறினாவே நினைக்குமாக்க அது வந்து வெளியேறினாவே அப்படின்னு ஒன்று நடந்துராதுன்னு ஒரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு பயணம் இருக்குல்ல. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு நல்ல ஒரு சரியான முன்னெடுப்பு தாங்க. அது
இந்த முன்னெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமானதா இருந்தா எல்லாரும் வரவேற்கிறது ஒரு உள்நோக்கத்தோட இல்ல ஒரு 90% பேர் எஸ்சி பட்டியலில் விட்டு வெளியேறினா போதும், அதற்கு நமக்கு வந்து கோட்டா கிடைக்கல, நம்ம படிச்சு மேல இந்த வந்து தரவுகளை இதைத்தான் நான் சொல்றேன். அந்த நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த 90% யாரு இருக்கா, தரவு இருக்கா கொடுங்க, எடுத்துருங்க. நான் அதைத்தான் சொல்றேன். 90% வேற விரும்பினாங்களாக்க எங்களை நீக்கி விடுங்க. அதுக்கு தான் நான் வழக்கு போட்டுக்கிறேன் தவிர நான் பட்டியல இருந்தா தடுக்கணும்னு நோக்கம் இல்லை. எங்க இந்த விஷயங்கள் அது வந்து ஆணித்தரமா பேச வருதுனாக்க இந்த கருத்தியலுக்கு எதிராக சில புல்லுருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து போடும்போது அவங்க சுயநலவாதிகளாகவும் அவங்க சமூகத்துக்கு எதிரானவங்களாகவும் இருக்கும்போது தான் நம்ம அதை தடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம். ஒரு நியாயமான ஒரு ஆழ்ந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்தோ பேசும்போது இப்போ நீங்கள் நானும் ஒரு சரியான விவாதத்துக்கு போகும்போதே நம்ம இயல்பாக பேசி போக முடியுது. நீங்கள் ஒரு தவறுதலாக கேள்வி கேட்கும் போதோ நான் பண்ணும்போதோ உங்களுக்கும் கோபம் வரும், எனக்கும் கோபம் வரும். இது பண்ணும்போது நான் ஒரு நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான பதில் நீங்கள் ஆமோதிக்க போகிறீங்க. சம்பந்தமே இல்லாத வரும்போது அங்கே உள்நோக்கம் வந்துடுதுல, அது வன்மமாக வருதுல. அப்போ அந்த வன்மவாதி யாருன்றதை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும்போது இது புகுத்தப்பட்டதாகத்தான் நினைக்கணும். அப்போ இதை யார் பேசுகிறா? அப்போ காலங்காலமாக வந்து இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிற மக்கள் எஸ்சி பட்டியலே இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் இது அதாவது எஸ்சி பட்டியலில் இருக்கிற இழிவுன்னு எப்படி நீங்கள் முடிவு வரீங்க? அதான் நீங்கள் சொல்லுங்க, எனக்கு தெரியல. இல்ல இழிவுன்றதை வந்து நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? பொது சமூகத்துல இப்போ ஏன் பிரச்சனை வருது? நான் முடிவுக்கு வரல, நான் முடிவுக்கு வரல. பொது தளத்துல உரையாடல்ல இருந்து கவனிக்கலங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இழிவு எந்த பட்டியல இருக்கிறதுமே இழிவு கிடையாது. அது அந்த சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதை உணராம போயிட்டு இதுல இழிவுனாங்க பொது சமூகத்துல அவங்களுக்கு இழிவுங்கிறது அவர்கள் உளவியல்ல இருந்து வருது. அவங்க என்ன பண்றாங்க, உளவியல் என்ன பண்றாங்க, என்ன படிச்சு மேல வந்தாலும் கடைசியில எஸ்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படிங்கிற மன வருத்தத்துல இருந்து நம்ம இதுல இருந்து வெளியே போயிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வர்றாங்க. இந்த பேசுறதுல வந்து 2-3 பேர் ஒரு ஐஆர்எஸ் பார்ப்பனர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் எஸ்சியா இருந்தே படிச்சிருக்காரு, ஐஆர்எஸ் ஆயிட்டாரு. ஆமா, அவர் படிச்சு மேல வந்தனாலதான் இந்த வழியை சொல்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிசியா இருந்து படிக்கலையே. அவர் கிராமம் எப்படி இருக்கும்? அவங்க இப்போ நீங்க என்ன கனவு கெடுக்கணும், அந்த பேசுறாரு பாத்தீங்களா, அந்த அந்த ஐஆர்எஸ் ஒருத்தர் பார்ப்பனர் திருமணம் பண்ணிட்டு அரசுல இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஐஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க மானாமதுரை பக்கத்துல ஒரு கிராமம். படித்ததுல இருந்து அவர் அந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு. அப்போ நாங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டா நீங்க தேவையில்லை, அந்த சமூகம் தேவையில்லைன்னு சொல்லும் போகும்போது அவரோட வாதம் ஏற்றுக்கொள்ளப்படலாம். சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சாதியில் கிளைம் பண்ணியிருக்காரு. ஒரு ஐபிஎஸ் வேறு சாதியில் கிளைம் பண்ணியிருக்காரு. அந்த ஐபிஎஸ் வந்து வெளி மாநிலத்திலே இருந்துட்டார், இந்த பக்கமே வரல. ரிட்டையர் ஆகுறாரு, வர்றாரு, இந்த சமூகத்தை பார்க்குறாரு, இதை பார்க்குறாரு, போய் ஹரியானாவில் சீட்டு கேட்குறாரு. இப்போ இங்கே நிலக்கோட்டை சீட்டு கேட்குறாரு. இங்கே ராஜ்யசேவா போயிட்டு அங்கே அடிச்சுட்டு இருக்கும்போது அவர் செஞ்ச வேலை என்ன, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத சிந்திக்க வேண்டியது இருக்காரு. படித்து மேல போனவர்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்க. நான் இன்னைக்கு திரும்ப நீங்க மலுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எஸ்சியா இருந்ததே ஒரு உயர் பதவிக்கு போயிட்டாரு. எதுல இருந்து இந்த கோட்டால படிச்சு அவர் வந்து ஒரு உயர்சாதி பண்ணத்தை திருமணம் பண்ணிட்டாரு. அவருக்கு தேவையில்லை. அவர் வந்து அதே போல வந்து அவர் போனதுல இருந்து அந்த அவர் அனுபவித்த சலுகைகள், அவர் அனுபவித்த வாழ்க்கை முறை எல்லாமே இந்த பட்டியலிருந்து படிச்சு போய் போனவர் தான். அதை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது இந்த சமூகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கல. ஆனா அவர் வந்து எஸ்சியா இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லறையோ ஒரு பார்ப்பனரையோ கல்யாணம் பண்ணிட்டாரு. அவரு அதுல நடந்த போராட்டம் தான் அவருக்கு இதை பண்ண தோணும்னு தோணுது. எங்க நான் இப்ப எனக்கு தான் போராட்டம் நடந்திருக்கு. நான் என்னங்க பண்ணணும், என் நிலைக்கு வந்து பிறரை உயர்த்தணுங்க. என் நிலைக்கு வரனா கூட அவனுக்கு ஒரு வழியை காட்டணுங்க. அதுல இது ஒரு வழி. இது ஒரு வழி. எது ஒரு வழி? வீட்டுல பொருளாதார மேல வரணும், சமூக அந்தஸ்துல மேல வரணும். எப்ப வரணும்? அது எப்ப நடக்கணும்? அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது அவர் வந்து எல்லாருக்குமே செய்ய வேணாம். அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஒரு ஊருக்காரங்களுக்கு அவர் ஊருக்கு செஞ்சிருக்கான்றது பார்க்க வேண்டியதா இருக்கண்ணே. இது இப்படி பார்க்க போகும்போது ஒரு சில எண்ணிக்கை உள்ள நபர்கள் தாங்க வர்றாங்க இதை பேசுறவங்க. இந்த மற்ற தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பூரா களப்போராளிகளா இருக்காங்க, அவங்க அரசியல் பண்றாங்க. இவங்க பேசுனதை வந்து அந்த சமூக வலைதள அதுதான் சமூகம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு நீங்க அதான் நீங்க ஏமாந்து போற பூரா சமூக வலைதளத்தை பூரா கட்சி நடத்தி ஏமாந்து போனேன். கள நிலவரம் வேற. இன்னைக்கு கார்பரேட் அரசியல் இது சம்பந்தமா ஒரு கருத்து கணிப்போ இல்லை வந்து ஒரு வாக்கெடுப்போ நடத்தினா அந்த மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு 75% பேர் ஆமா வெளியே போட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தாராளமா போகும். சரி, இப்போ தேவைன்னு இருக்கிறவங்க பல்லர்னு இங்க இருந்துக்கலாம், தேவை இல்லாதவங்க தேவேந்திரரா வேற பிசிஏ அது முடிவு பண்ணுங்கன்றானே. அது இதுக்கு பிரச்சனை. இப்போ நீங்க இந்த தீர்வு சொல்லிட்டீங்க, நீங்க
இப்போ இதே தீர்வு வந்துச்சு. ம். அப்போ இருக்கிறவங்க இருந்து போட்டு இல்லாதவங்களுக்கு ஒரு அவங்க தேவேந்திர குல வேளாளர்ல ஹை கேஸ்ட் தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு குரூப் நடத்தினேன். அதே மாதிரி ஹை கேஸ்ட் போங்கப்பா இல்லாதவங்க. இப்போ நானும் அதில் போயிருந்தேன். நான் நீங்க இதுல வருவீங்க. ஹை கேஸ்ட்ல போயிருந்தேன். அப்ப நீங்க ஹை கேஸ்ட்க்கு போறீங்க. நீங்க இதுல இருக்க வேண்டியதானே? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, அந்த இந்த கிரிமினலுக்கு வந்து போட்டுருக்காங்க நடக்க போகுது. இந்த நீங்க கொஞ்சம் நீங்க நாசுக்கா என்கிட்ட போட்டு வாங்க நினைக்காதீங்க. நீங்க உளவியலா கலை யதார்த்தத்தோட தயவு செய்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதையும் பதிவு பண்ணணும். சமூகம் ஒரு இல்ல சமூகம் பின்தங்கி இருக்கு, பொருளாதார பின்தங்கி இருக்கு. அதுதாங்க நான் அதை புரிஞ்சுக்கிறேன். கிரிமினலுக்கு வரப்போகுதுங்க. அது வரணும்ன்றதாங்க நான் விரும்புறேன். இந்த கிரிமினல் வந்துச்சா இவங்க காலி பண்ணிடுவாங்க. ஏங்க இருக்கு அவங்க வீட்டுல இருக்க பூரா அவங்க ஒரே வீட்டுல 5 எஸ்சி பட்டியலுக்குள்ளே கிரிமினல் வரணும். அது சரியானது. அத உச்சநீதிமன்ற வந்துரும். அவரு சொல்லியிருந்தாரு. அவரை கூட எல்லாருமே கவாய் சொல்லி அவசியமா வந்து கிரிமினல் வேணும். ஏன்னா கிரிமினல் வந்திருந்தா இவன் பேச மாட்டான். கிரிமினல் இருந்தா இந்த ரிட்டையர் ஆகிட்டே பாருங்க, அவன் பேச மாட்டான். அவன் ஒருத்த வீட்லயே 5 IAS 6 IAS நீங்க படித்த டாக்டர்கள் வீட்லயே வந்து திரும்ப வர்றாங்க. அப்படிங்கும்போது கிரிமினல் வரணும். அது கிரிமினல் இருந்தா பட்டியலை பத்தி பேச மாட்டான். அப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப என்னன்னாக்க இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு போராளியா இருக்கக்கூடிய அந்த சமூகம் வந்து சில வலைதள போராளிகள் நம்பி வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படி ஒரு நிலையை எடுத்துட்டாங்கன்றத ஆதங்கம் தான் எனக்கு இருக்கே தவிர மற்ற ஒன்றும் இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் உங்களில் உயர்ந்தவனாகும் என் எண்ணங்களையும் என்னோட அறிவுலையும் ஆற்றலையும் மற்ற விஷயங்களையும் உயர்ந்தவன் நான் நினைச்சா மட்டும்தான் நீங்கள் தன்னால எனக்கு மரியாதை கொடுப்பீங்க. அதை விட்டுட்டு நான் இந்த சாதின்னு நினச்சிங்கனாக்க போராண்டு போயிருவீங்க. இது எல்லா அந்த காலகட்டம் வந்துருச்சு. இப்போ வந்து அதாவது நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க சாதி இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் நெறியாளர் சாதி இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போல்லாம் யாரா சாதி பார்க்குறாங்க? கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு சாதி கட்சி வேற எங்கேயுமே கிடையாது. நான் ஆணித்தரமா சொல்லுவேன். அங்க கூட நான் எங்களால் பதவி வர முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க அந்த படிநிலையை எங்க மக்கள் உணராம இருக்காங்கன்ற ஆதங்கம். அரசியல்ன்றது வேறு ஒரு நிலை எனக்கு போயிடுச்சு. இன்னைக்கு பணம் அது சார்ந்து நீங்க கொள்கை சார்ந்து இங்க யாரு இங்க இருக்கா? நீங்க சொல்லுங்க. ஐபேக் வந்து என்ன பண்றான்னு நிறைய ஆளுக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு நாள் நீங்க பத்திரிகை துறையில் இருக்கீங்க. அவன் என்ன பண்ணேன்? ஒரு ஓட்டை வாங்க எப்படி வந்து கணக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு போகும்போது இன்னைக்கு யார்கிட்ட சரியான கட்டமைப்பு, அவன் கொடுக்குற பணம் கொடுக்குற அளவுக்கு சரியான கேடர்ஸ், அதாவது தொண்டர்கள், நம்பிக்கையான தொண்டர்கள் யார் இருக்கானோ அவன் தான் ஜெயிப்பான். அது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் என்ன கற்றுனாலும் நான் என்ன கற்றுக்கிட்டாலும் கொள்கை சார்ந்து எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு நாதி இல்லை. கார்பரேட் அரசியல் ஒவ்வொருத்தனை 10 தொகுதி பிரித்து கொடுத்துட்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொள்ளையடிச்ச பணத்தை பூரா செலவழிக்கிறான்ற போது இதுக்கிடையில் இப்படியும் ஒரு கூற்றை வச்சுக்கிட்டு அதாவது நாங்கள் வந்து ஓட்டு போட்டாலும் எங்கள் கோரிக்கை நிறைவேற மாட்டேதுன்ற ஆதங்கம் வேற ஒன்றும் இல்லை. அதாவது சரியான விஷயங்கள் கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆதிராவண நலத்துறைன்னு இருந்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆதிராவண ஒரு சாதியின் பேர் நடப்பாது நடக்குது. பட்டியல் துறைன்னு மாற்றணும். அதில் வந்து எங்கள் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க உள்ளேயே போகலை. யாரு அநேக திட்டங்கள் இருக்குது. அநேக திட்டங்கள் நாங்கள் போய் அதில் போய் நாங்கள் அனுபவிக்கவே இல்லை. நான் உள்ள சில விஷயங்கள் உள்ளே போய் பார்க்க போகும்போது அது அணுகும் போதுன்னு தெரியுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அது சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு முன்னெடுப்பும் எங்கள் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களோ அந்த அதிகாரிகளோ செய்யலை. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ அந்த 76 சாதி இருக்காங்க. அவங்க அந்த அதுக்குள்ள திட்டங்களை நாங்கள் அதிகமாக 76 சாதிகளில் பல சாதிகள் எங்களுக்கு எஸ்சி பட்டியலை விட்டு வெறும் தேவேந்தர் மட்டும் இல்லை, பல சமூகங்கள் வந்து அதை எங்களை விட்டு வெளியே விட்டுருங்கப்பா, யாருக்கு வேணுமோ வந்து உள்ளே இருந்துக்காங்க, எங்களை விட்டுருங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னன்னாக்க அங்கே இருக்கிறவங்க எங்களை வெளியேற்றன்னு சொல்லிட்டாவே போதுமானதுங்க. நான் என்ன ஒரு சொல்றேனாக்க அங்க இருக்கிறவங்க பலர்கள் உயர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாவே நல்லா, அதுவே சரியா இருக்கும்ல. அப்ப நான் அவங்களுக்கு போட்டியாக கூட நான் போகாம நான் இதுக்கிட்டமாக இப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மற்ற விஷயங்கள் நாங்கள் போட்டியா போயிட்டோமாக்க இவங்க வந்து உயர்ந்துட்டாங்கன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அதுக்கு அந்த அந்த வழிகளை கூட காட்டுறதுக்கு ஆள் கிடையாது. நான் வந்து நீ எங்கேயும் போயிட்டு போ, நீ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கணக்கெடுப்பு செஞ்சு இந்த மக்களோட அதாவது எல்லா மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கருத்தையும் கேட்டு நீங்கள் வெளியேற்றுக்குன்னு கேட்டிருக்கேன். நான் தான் உள்ளபடி பட்டியல் வீட்டருக்கு விதையே போட்டிருக்கேன். பட்டியல் வீட்டு நடந்தால் அது கூட பிதாமகன் மாநகரி செல்வகுமார் தான். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க.